ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய சாப்பாடு அனுப்புவோம். காலையில் மீன் வந்தனால மீன் தான் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கிழங்கு கறி வைக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. மீனை நீட்டாக கழுவி எடுத்து புளி உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி க கிழங்குக்கும் உப்பும் புளியையும் ஊற்றி ஊற வச்சாச்சு. கொஞ்சமாக இன்றைக்கி வறுத்தரைச்சி தான் மீன் நெத்திலி மீனை குழம்பு மாதிரி வைக்கிறனால வறுத்தரைக்கைக்கு தான் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அது கூட வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் 2 3 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வறுத்துருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம கம்பெனி மசாலா தான். நம்மளே இது வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது. சாதா நம்ம வறுத்தரைக்கும் போது நல்ல மிளகு காஞ்ச மிளகு எல்லாமே போட்டு வறுப்போம். இனிமேல் நம்ம மசாலா போட்டால் ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. கருவேப்பிலையுமே அதில் ஆட் ஆகிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம போடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை இல்லாட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் கருவேப்பிலை போட்டு தான் இந்த மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணுவேன். இது ஒரு 4 பேருக்கு 2 நேரத்துக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டு நல்லா வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் போட்டு நல்ல மசாலாவையும் போட்டு வறுத்தாச்சு. வேறு மஞ்சள் பொடி வத்தல் பொடி எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த ஒரு மசாலாவை அப்படியே நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். நல்ல மிளகு கருவேப்பிலை எல்லாமே அதில் சேர்ந்துருக்கு. கிழங்க கொஞ்சமாக வெட்டி அவிய போட்டாச்சு. இப்போ கிழங்குக்கு தேவையான மசாலா ஒரு அதே மாதிரி தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி மசாலா போட்டிருக்கேன். அதுவும் நம்ம மீன் குழம்பு மசாலாவே போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து 1 ஸ்பூன் நல்ல மிளகு கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஏன்னா 2 காட்டம் கொஞ்சம் கூடுதலாக வேணுனால பெருஞ்சீரகம் நம்ம மீன் குழம்பு மசாலாவில் கிடையாது. எக்ஸ்ட்ரா அந்த கிழங்கு கறிக்கு அதான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு அந்த கிழங்கையும் கொதிக்க வச்சுருக்கேன். அது கூடயே வந்து கிழங்கு கறிக்கு உள்ள மீனையும் வந்து கொதிக்க போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ ஆல்ரெடி வறுத்தரைச்சி ஆற வச்சுருந்தேன். அந்த மசாலாவும் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி முடிஞ்சோடனே நம்ம சட்டியில் மீன் ஆல்ரெடி வந்து உப்பும் புளியும் ஊற்றி வச்சுருந்தேன். அது கூட இந்த மசாலாவும் சேர்த்து ஊற்றி தேவையான உப்பு தேவையான உப்பையும் போட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சிக்கிடலாம். இன்றைக்கி வந்து மீனுக்கு கூட காய்கறி வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கிழங்கு நல்லா வெந்துட்டு கிழங்கை வந்து வடித்து இந்த மாதிரி நல்லா ஆப்பை வச்சு நல்லா மத்து எதுவும் இருந்தால் மசிச்சுக்கிடலாம். நல்லா மசிஞ்ச ஸ்டேஜில் வந்தோடனே அந்த கிழங்கு அவ்வளோத்தையுமே இந்த மாதிரி மீன் குழம்பு கூட போட்டு நல்லா கடைஞ்சி விட்டு அதை கொதிக்க வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு மீன் கறி கிழங்கு மீன் ரெடி ஆயிரும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து குழம்பு கொதித்தோடனே வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் அது கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதிக்க வச்சா சூப்பராகிட்டு ஒரு மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு வந்து சோறு மீன் குழம்பு மீன் போட்டு செய்த கிழங்கு இதான் இன்றைக்குள்ள மதிய சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.